ஆனா ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்ற மாதிரி சேது உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாம அத எப்படி சொல்றதுன்னு. சேது என் பேச்சுக்கு மரியாதை இல்லாம நடந்துக்கிறான். நடக்கவே நடக்காது. கிழக்க உதிக்கும் சூரியன் மேற்க உதிக்குன்னு சொல்லு, அதை நான் நம்புறேன். கடல் தண்ணி வத்தி போச்சுன்னு சொல்லு, அதை நான் நம்புறேன். என் புள்ள எனக்கு எதிராக ஒரு விஷயத்தை பண்ணிருக்கான்னு நீ சொல்றத என்னைக்குமே நான் நம்ப மாட்டேன். என் புள்ள என் வார்த்தையை மீறி எந்த செயலும் செய்ய மாட்டேன். செஞ்சிருக்கானே மாமா. ஈஸ்வரி இப்படி என்ன சேது பண்ணிவிட்டா? அவன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்க. ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்ற, அப்புறம் என்ன சேது பவானி கூட அக்கான்னு உறவு வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றியா? நீங்க சொல்றதா அத்த உண்மை. அதுதான் இங்க நடந்துட்டு. ஈஸ்வரி எதுக்காக இப்படி சேது மேல அபாண்டமா பழிய போடுற? சின்னம்மா நானும் பாத்துட்டே இருக்கேன். என்னைக்கு சேது கோசுக்கும் மலருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சானோ அன்னையில இருந்து சேது மேல நீங்க கோபமா இருக்கீங்க. அதுக்கு சேது மேல இப்படி ஒரு பழி தூக்கி போடுறீங்களா? பாத்தீங்களா மாமா, நடந்த விஷயத்தை ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல். நான் வீண் பழி போடுறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. நடந்த இந்த விஷயத்துல சேது மட்டும் இல்ல மாமா, தமிழுக்கும் பங்கு இருக்கு. ஈஸ்வரி அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு முதல்ல சொல்லு. சேதுவும் தமிழ்ச்செல்வியும் பவானியை கொண்டு போய் பவானிக்கு புள்ள பொறுக்கிற வரைக்கும் கூடவே இருந்து எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. பவானிக்கு பிரசவ பார்க்க போயிருக்காங்களா? இன்னும் சொல்ல போனா சேது பவானிக்கு ரத்த உறவுன்ற முறையில தம்பின்னு கையெழுத்து போட்டு கொடுத்த. ஐயா ராசாங்கம் கோவப்படாதய்யா. ஈஸ்வரி இப்படி ஒரு விஷயத்தை என் புள்ள என்னைக்குமே பண்ணிருக்க மாட்டான். நான் ஒரு வார்த்தை சொன்ன அத வேற வாக்கா நினைச்சு பின்பற்றுவான் என் புள்ள. இந்த அப்பனை எதிர்த்து நீ சொன்ன ஒரு விஷயத்தை அவன் செஞ்சிருக்கவே மாட்டான். மாமா நான் சொல்றது நெசம். தமிழும் சேதுவும் தினமும் பிரச்சாரத்துக்கு தனியா போறோம்னு சொல்லிட்டு போறாங்களே, அவங்க எங்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பவானிய பாக்கறதுக்கும் பவானி கூட உறவு கொண்டாடுறதுக்கு தான். அவங்கதான் மாமா பவானி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. ஓஹோ அதான் விஷயமா? நான் கூட தினமும் எங்கடா புருஷனும் பொண்டாட்டியும் ரகசியமா போறாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ கதை இப்படி போகுதோ? அண்ணே என்னென்ன இதெல்லாம்? மாமா சேதுவும் தமிழும் வராங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு நீங்களே அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. என்ன மாப்ள என்ன யோசிச்சுட்டு இருக்க? உள்ள போலாம். என்னாச்சுப்பா? சேது நீயும் தமிழ் செல்வியை எங்க போயிட்டு வரீங்க? வீட்டுக்கு வந்த உடனே நடந்த உண்மையில நானே சொல்லணும் தாப்பா இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படியோ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. நீங்க இப்ப என்கிட்ட கேட்கலனாலும் நானே வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிருப்பேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் எங்க போயிட்டு வர? நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ப்பா. கார்ல வந்துட்டு இருந்தா அப்ப ரோட்ல ஒரு கர்ப்பிணி பொண்ணு கழுத்துல இருந்து செயின் அறுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வண்டியில வரசா போயிட்டு இருந்தாங்கப்பா. ஆனா அந்த கர்ப்பிணி பொண்ணு ரோட்ல விழுந்ததால இடுப்பு வலி எடுத்து துடிச்சிட்டு இருந்தாப்பா. அது யாரு என்னன்னு தெரியாம நானும் கருப்பு மாமாவும் அந்த புள்ளைக்கு உதவ ஓடணும். அங்க போய் பார்த்தா அது வேற யாரும் நம்ம வீட்டு பவானி அக்கான்னு தெரிஞ்சது. பவானி அக்கான்னு தெரிஞ்ச உடனே அக்கான்னு தூக்கி அவங்களுக்கு உதவி எல்லாம் பண்ணலப்பா. எனக்கு நீங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. பவானி அக்கா கூட நமக்கு ஒட்டும் கிடையாது உறவு கிடையாதுன்னு நீங்க சொன்ன எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க கிட்ட போய் எந்த உதவியும் பண்ணாம ரெண்டு பின்னாடி வந்துட்டப்பா. பின்னாடி வந்தேன் வண்டியை எடுமாமான்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர முடியல. கண்ணுக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி பொண்ணு கஷ்டப்பட்டு இருந்தது. என் மனசு உலுக்கிருச்சுப்பா. சேது என்ன காப்பாத்தாட்டி பரவாயில்ல, என் புள்ளைய காப்பாத்துன்னு சொல்லி பவானிக்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுப்ப. நீங்க சொன்னது என் புத்தியில இருந்தாலும் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி பொண்ணு கஷ்டப்படுறத பாக்கும்போது அவங்களை அப்படியே ரோட்ல விட்டுட்டு வரக்கூடாது. மனசு துடிச்சுதுப்பா. எனக்கு வேற வழி தெரியலப்பா, வேற வழி தெரியல. அதனாலதான் என் கையில அவங்களை தூக்கிக்கிட்டு கருப்பு மாமாவை வண்டி ஓட சொல்லிட்டு நானே அவங்கள ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துட்டப்பா. ஆஸ்பத்திரியில சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னங்க உங்களை நினைச்சா எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்குங்க. அன்னைக்கு உங்க அக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ நீங்க பயங்கரமா கோவப்பட்டு அவங்கள வீட்டை விட்டே வெளியே போக சொன்னீங்க. இப்ப கூட அவங்க வீட்டு வளகாப்புக்கு போனப்போ நீங்க கோவத்துல வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வெளியவே நின்னுட்டு இருந்தீங்க. என்னதான் நீங்க அவங்க மேல கோவப்பட்டாலும் அவங்க பிரசவ வழியில ரோட்ல துடிச்சிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு என்ன ஆனா என்னன்னு உங்களால விட்டுட்டு போக முடியல. ஒரு மனிதாபிமுள்ள மனுஷனாவும் கூட பிறந்த தம்பியாவும் சரியான நேரத்துல அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கே இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க பாருங்க. இதுதாங்க நீங்க. சேதுங்கிறவர் யாரு தெரியுமாங்க? இறக்கமுள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சுத்தமான மனசுள்ள ஒரு மனுஷன். அந்த நல்ல மனுஷனை நான் இன்னைக்கு பார்த்தேங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு. நைட் வரைக்கும் பவானி நல்லா தான் இருந்தா. அவளுக்கு இப்ப திடீர்னு பிச்சு வந்துருச்சு. அவ பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. பவானி அக்கா சீரியஸா இருக்காங்களாமாப்பா. அவ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுங்க.